இந்த ஃபவுண்டேஷனுக்காக தான் நம்ம என்ன சொல்றோம்னா யூஜி லெவல்ல கிரிமினாலஜி வேண்டாம் அப்படின்றது. இந்த ஃபவுண்டேஷனல், ஏன்னா இப்ப இன்னொன்னு என்னன்னா கிரிமினாலஜி வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டிசிப்ளின் கிடையாது. அதான் சொன்னோம்ல, டிசிப்ளின் இன்டர் டிசிப்ளினரி. கிரிமினாலஜிக்கல் தியரிஸ் நீங்க நிறைய பேர் எடுத்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் அசோசியேஷன் இருந்தாலும் சரி, அது சிகாகோ ஸ்கூல் ஆஃப் கிரிமினாலஜின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆக்சுவலா அவங்க எல்லாருமே சோசியாலஜி ப்ரொஃபசர்ஸ் தான். சோசியாலஜி பேக்ரவுண்ட் தான். வந்து நம்ம அடாப்ட் பண்ணது வந்து கிரிமினாலஜிக்கல் தியரிஸ் வந்து சோசியாலஜில இருந்து நிறைய அடாப்ட் ஆயிருக்கும். ஆமா, ரொம்ப ரொம்ப ரேரானதுதான் ஒரிஜினல் கிரிமினாலஜிக்கல் டிசிப்ளினோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ஒரிஜினலா இருக்கிறது ரொம்ப ரேரா தான் இருக்கும். எல்லாமே வந்து சோசியாலஜில இருந்து அடாப்ட் பண்ணதா இருக்கும், இல்ல சைக்காலஜில இருந்து அடாப்ட் பண்ணதா இருக்கும். அதனாலதான் இது ஏன் வந்து நம்ம கிரிமினாலஜிக்கு வந்து அங்க இருந்து அடாப்ட் பண்றோம், ஏன்னா அதுதான் வந்து ஃபவுண்டேஷன். அதுதான் வந்து இப்போ சோசியாலஜி சைக்காலஜி தான் ஒரு ஹியூமன் பிஹேவியரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷனல் கோர்சஸ். அதுக்காக வந்து நம்ம சோசியல் சயின்ஸ் தான் நீங்க யூஜில படிக்கணும்னு சொல்ல வரல. நீங்க எந்த சப்ஜெக்டான ஃபண்டமெண்டலா இருக்கிற டிசிப்ளின் எதை வேணா நீங்க படிங்க, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எதை வேணா நீங்க படிக்கலாம். அது முடிச்சுட்டு பிஜி வர்றப்போ கிரிமினாலஜின்ற ஒரு ஸ்பெஷலிஸ்ட் சப்ஜெக்ட் படிக்கிறது தான் கரெக்டா இருக்கும். அதுதான் நம்ம ஃபைனல் எக்ஸாம்பிளா தான் சொன்னேன். அப்ப கீழே வர்றப்பவே நீங்க மைக்ரோ லெவல்ல இருக்கிற ஒரு விஷயத்த பத்தி நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களோட ஸ்கோப் வந்து ரொம்பவும் நேரோ டவுன் ஆயிரும். ஒண்ணு வந்து ஒரு பக்கம் நம்ம படிக்கிறதுன்றது வந்து நாலேஜ் எக்ஸ்ப்ளோரேஷனுக்காக படிக்கிறோன்றது மாறி வெறுமனே நம்ம வேலைக்கு போறதுக்காக படிக்கணும்ன்றது மாறி அதான் வந்து நிதர்சனமா மாறிடுச்சு. இருந்தாலும் ஓரளவுக்கு நீங்க வந்து ஒரு ஒரு துறையில வந்து ஒரு நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் நீங்க கொடுக்கணும்னா ஃபண்டமெண்டல்ல இருந்து நீங்க வந்தாதான் ஒரு ஒரிஜினல் கான்ட்ரிபியூஷன், ஒரு பாத் பிரேக்கிங் கான்ட்ரிபியூஷன் சொல்லுவோம்ல. ரீசன்ட் டைம்ஸ்ல